முத்துசுலம் முதன்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவாணிகளை அறிக்கையாக அதிகாலை சரியாக 5 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி குமரிக்கடல் பகுதிகளில் தீவிரமான காற்று சுழற்சி நிலவி வருகிறது. கடந்த 24 மணி நேரமாக இலங்கையின் தென்னிலங்கை பகுதியில் நிலவி வந்த காற்று சுழற்சி தற்போதைய நிலவரப்படி குமரிக்கடல் பகுதியில் நிலவி வருகிறது. இது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் குமரிக்கடலிலிருந்து திருவனந்தபுரத்தை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு திருவனந்தபுரம் முதல் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிகளில் வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 3ஆம் தேதி மத்திய அரபிக்கடல் பகுதிகளையும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மீது காற்று சுழற்சி அக்டோபர் 3 மற்றும் 4 தேதிகளில் நிலவக்கூடும். அக்டோபர் 4, 5 தேதிகளில் இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளிலும் தமிழக நிலப்பகுதியின் மீது தொடர்ந்து நிலவி அக்டோபர் மாதம் 6, 7 தேதிகளில் சற்று தீவிரமடைந்து தமிழ்நாட்டில் தீவிரமான மழையை அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகும் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நீண்ட காலம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அரபிக்கடல் பகுதியில் அமைந்து கொண்டு தொடர்ந்து வலுவான முறையில் மழையை கொடுக்கக்கூடிய ஒரு சுழற்சியாக இது அமைகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இந்த சுழற்சியின் காரணமாக மதிய மாலை நேரங்களில் முதல்ல இன்றைக்கு வெப்பநிலை உயர்வு மற்றும் காலையில் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். அதே நேரத்தில் மதிய நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. குறிப்பாக விளாத்திகுளம் இந்த பகுதிகளில் இன்றைக்கு நல்ல மழையும், கோவில்பட்டி இடைப்பட்ட பகுதிகளில் இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு முதல்ல இங்கே தான் மழை தொடங்கும். அதற்கு பிறகு படிப்படியாக அந்த மழைப்பொழிவு என்பது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் தீவிரமாக பொழிவதற்கான வாய்ப்புகள் இன்றைய மதியத்திற்கு பிறகு காணப்படுகிறது. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் அதிகபட்ச மழை அளவுகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய காயல்பட்டினம் பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்துடைய காயல்பட்டினம் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் நேற்று இரவு சொன்னது போலவே தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இன்றைய தினம் காயல்பட்டினம் பகுதிகளில் 90 மில்லிமீட்டர் மழை பதிவாகிறது, 9 சென்டிமீட்டர் பதிவாகிறது. இன்னும் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை கனமழையாக பதிவாகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நள்ளிரவில் கனமழை என்பது வெளுத்து வாங்கியது. மேலும் இந்த மழைப்பொழிவு நாளைய தினம் நாளை காலை வரையிலும் தொடர்ச்சியாக தீவிரமான மழையாகவும் நீடிக்கும். அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக அநேக இடங்களிலுமே மழை இருக்கும். அதாவது தென்காசி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, சேரன் மகாதேவியோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் சேரன் மகாதேவிக்கு மேற்கு இருக்கக்கூடிய அதே மாதிரி அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவு காணப்படும். தென்காசி சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதியிலும் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அதுக்கப்புறம் விருதுநகர், ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் நல்ல மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திருச்சி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மதியத்திற்கு பிறகு நல்ல இடியுடன் கூடிய மழையும், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மத்திய தமிழ்நாட்டின் உள் மாவட்ட பகுதிகளில் அக்டோபர் 2 இந்த சுழற்சி அரபிக்கடலை நோக்கி நகர்கின்ற காரணத்தினால வடகடலோர மாவட்டங்களிலும் தென்கடலோர மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளிலும் குறிப்பாக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் பரவலாக மழை என்பது அக்டோபர் 2ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும். இதற்கு பிறகு மழை என்பது தற்போது தென் மாவட்டங்களில் தீவிரமாக பெய்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மழைப்பொழிவு என்பது அக்டோபர் 3ஆம் தேதி, அதாவது இந்த இடைப்பட்ட அக்டோபர் 1, 2 இந்த தேதிகளில் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை தீவிரமாகவும், அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இடியுடன் கூடிய மழை, அதாவது குறிப்பாக கர்நாடக எல்லையோர பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், வடகடலோரம், வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்ட பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய தமிழ்நாட்டின் உள் மாவட்ட பகுதிகள் என ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் அக்டோபர் 2 மற்றும் 3 சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது. இதில் உங்கள் ஊருக்கும் சொல்லிட்டோம், அனைத்து 38 மாவட்டங்கள்னால் அதில் உங்கள் ஊரும் அடங்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக அக்டோபர் 3ஆம் தேதிகளுக்கு பிறகு இன்னும் தீவிரமான மழை சுற்றி இருக்கிறது அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 4, 5 தேதிகளில் வட தமிழகம், வட உள் மாவட்ட பகுதிகள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழ்நாட்டின் உள் மாவட்ட பகுதிகளில் சிறப்பான மழை காணப்படும். குறிப்பாக நம்ம திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு, நாமக்கல் தொடங்கி அப்படியே சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள், வேலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் வரையிலும் சிறப்பான மழைப்பொழிவு காணப்படும். இந்த சுற்றில் குறிப்பாக அக்டோபர் 4, 5, 6 இந்த தேதிகளில் சிறப்பான மழையும், 6, 7 தேதிகளிலிருந்து மீண்டும் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அப்படியே கன்வெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது மாறி மாறி வட மாவட்டங்கள் தீவிரமாக இருக்கும், தென் மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கும், டெல்டாவில் தீவிரமாக இருக்கும். ஆகவே தொடர்ச்சியாக அங்கங்கே மழைப்பொழிவு என்பது வரக்கூடிய நாட்களில் தீவிரமாக இருந்து கொண்டே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று அக்டோபர் மாதம் 2வது மற்றும் 3வது வாரங்களில் குறிப்பாக அக்டோபர் 10க்கு மேலே
குறிப்பாக அக்டோபர் 10லேருந்து 17ஆம் தேதி இடைப்பட்ட தேதியில் மிக கனமழை, அதீத கனமழை, தென் மாவட்டங்களில் மிக கடுமையான மழைப்பொழிவு இருக்கிறது. அதை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.